அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். நாம் வாழக்கூடிய உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் முதல் கொண்டு எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சிலது மாறுவது நம்மளுடைய பார்வைக்கு தெரிகின்றது, ஒரு சிலது மாறுவது நம்மளுடைய பார்வைக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஒரு சிலது மாறுவது நம்மளுடைய பார்வைக்கு தெரிந்தாலும் அது அழிவது நன்றாக பார்க்க முடிகின்றது. ஒரு சிலது மாறுவது நம்மளுடைய பார்வைக்கும் தெரிவது கிடையாது. அதே நேரத்திலே அவையில் அழிவதை பரம்பரையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொருள்கள் அழிகின்றதா என்றால் அழிவதே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் அழியாத பொருள், அதாவது நம்மளுடைய பார்வையிலே அழியாமல் காலங்கள் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய பொருள் 4 பொருள் தாங்க. வேற எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறது. 4 பொருள் மாத்திரம் என்ன செய்யற, அழிவதை பார்க்க முடியவே இல்லை. அழிவதை பார்க்க யாராலும் முடியல. அது அழிந்து கொண்டிருக்கிறதா என்றால் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதனுடைய அழிவை பார்க்க முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த 4 பொருளும் நாம் குறைவதை போன்று கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகிக் கொண்டே போவதை நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமையானால் என்ன செய்ய முடியாது? உலகத்தில் எந்த படைப்பும் வாழ முடியாது. ஆகையினால் தான் அந்த 4 பொருளை மாத்திரம் பலகீனமாகுவதையும் மற்ற படைப்புக்கு அல்லாஹ் காட்டல. அது அழிந்து கொண்டிருப்பதையும் மற்ற படைப்புக்கு அல்லாஹ் காட்டல. மற்ற எல்லாம் பலகீனமாகுவது எல்லாருக்கும் தெரியுது. அது எல்லா படைப்புகளும் அழிவதும் எல்லாருக்கும் தெரியுது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, என்ன 4 பொருள்னு கேட்டோம்னா, வானம் பலகீனமாவது நமக்கு தெரியல, பூமி பலகீனமாவது நமக்கு தெரியல, மலைகள் பலகீனமாவது நமக்கு தெரியல, கடல் பலகீனமாவது நமக்கு தெரியல. இந்த 4மே இதனுடைய படைப்பு அதிகமாகிக் கொண்டே போகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோமே தவிர இதனுடைய படைப்பு குறைந்து கொண்டு போகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அதே நேரத்திலே இதை அல்லாஹ் எப்படி படைத்தானோ அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் அதிகமானால் ஒரு பக்கத்தில் சுருங்கும். இதுதான் உண்மையான விஷயம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். இந்த 4 பொருளே ஒரு பொருள் கடல். இது ஒரு பக்கத்திலே விரியுமானால் அடுத்த பக்கம் சுருங்கும். நாம் தினசரி பேப்பர்ல கூட பார்க்கலாம். இந்த இடத்திலே கடல் விரிகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது அடுத்து சொல்லுவார்கள், ஓரிடத்திலே கடல் சுருங்குகிறது, உள்வாங்குகிறது தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் அல்லாஹ்வை தவிர எல்லாம் பலகீனமாகி கொண்டு போகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, என்ன ஆனால் அன்பிற்குரியவர்களே, பலகீனமாகக்கூடிய பொருள், அழியக்கூடிய பொருள், அது உலகத்தில் எத்தனை நாளைக்கு இருக்க வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் அல்லாஹ் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த பொருள் செய்யக்கூடிய நல்ல காரியத்தின் மூலமாக அதனுடைய உலகத்தின் இருப்பை நீடிக்க முடியுமா என்றால் அல்லாஹ் நீடிக்க தயாராக இருக்கிறார். அதே நேரத்திலே உலகத்தில் பலகீனமாகக்கூடிய, உலகத்தில் அழியக்கூடிய பொருள் இந்த 4 பொருளை போன்று மற்ற பொருள்களுக்கு பலகீனம் தெரியாமல், அழிவு தெரியாமல் இருக்க வேண்டுமையானால் என்ன செய்யணும்? அன்பிற்குரியவர்களே, அதற்கும் வழியை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கானா? அதற்கும் வழியை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். பின்பற்றாதது யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறானா? சொல்லி கொடுத்திருக்கிறான். உதாரணமாக எடுத்துக்கொண்டோமையானால் பச்சிளங்குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம், இந்த 3 பருவத்திலே உடல் மாற்றம் ஏற்படுகின்றது, உறுப்புகளுடைய மாற்றம் ஏற்படுகின்றது. அதாவது பச்சிளங்குழந்தையிலே எல்லாம் விரிவடைகின்றது, வாலிப பருவத்திலே எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறது, வயோதிக பருவம் வந்த உடனேயே எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கிறது. உடலிலே உண்டான உறுப்புகள், உள் உறுப்புகள் சுருங்க ஆரம்பிக்குகிற பொழுது வெளி உறுப்புகள் அதனுடைய அடையாளத்தை காண முடியும். அதே நேரத்தில்
அதாவது பச்சிளம் குழந்தை பருவத்தில் விரிவாகக்கூடிய உறுப்புகள், வாலிப பருவத்தில் ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய உறுப்புகள், இந்த ரெண்டு தன்மையும் நிரந்தரமாக உலகத்தில் நாம் எதுவரைக்கும் இருக்குகிறோமோ அதுவரைக்கும் நீடிக்க வைக்க முடியுமா என்றால் முடியும். அதை செய்யாதது யாருடைய தப்பு? நம்மளுடைய தப்பு. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம், கண்ணுக்கு கண்ணாடி போடுகிறோம் வயதானவுடனே. இன்றைக்கு வாலிபத்திலேயே கண்ணாடி, பச்சிளம் குழந்தை பருவத்திலேயே கண்ணாடி. இது அல்லாஹ் செய்த குற்றமா? அல்லாஹ் செய்த குற்றமா? அல்லாஹ் நம் மீது வந்து வைத்திருக்கக்கூடிய அன்பை குறைக்குகிறானா? அல்லது நல்லா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று செய்து கண்ணாடி போடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தீங்கு செய்கின்றானா? நன்றாக எண்ணி பாருங்கள். இது யாருடைய குறை? அல்லாஹ்வுடைய குறையா நம்மளுடைய குறையா? அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உன்னை எப்படி நான் உலகத்தில் இறக்கினேனோ, உன்னை எப்படி நான் ஸ்ட்ராங்குபடுத்தினேனோ, உன்னை எப்படி நான் தெளிவுபடுத்தினேனோ அதே நிலையிலே உன்னை நான் மீட்டுவதற்கு ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்னால் இந்தந்த சூழ்நிலை எல்லாம் நீ சந்திக்குகிறாய். நோயாளியாகின்றாய், பலகீனமாகின்றாய், இயலாமையே ஆழ்த்தப்படுகிறாய், சோம்பேறித்தனத்துக்கு ஆளாக்கப்படுகிறாய். இத்தனைக்கும் காரணம் நானா? பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்பு நண்பரை பேசிக்கொண்டே இருக்குகிறீர்களே, நீங்கள் வந்த நோக்கத்தை கேட்கவில்லையே. பெருமானாருக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும், நபிமார்களுக்கு தெரியும், இன்றைக்கும் வலிமார்களுக்கு தெரியும். இன்றைக்கும் வலிமார்கள் இருக்குகிறார்கள். அவங்க உயிரோடு இருக்கட்டும், அவங்க மௌத்தாக்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்தா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் அவங்க சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கவங்க, மௌத்தானவர்கள் நம்ம என்ன நினைச்சு போறோமோ அதுக்காக துஆ செய்ய சொல்லி ஞாபகப்படுத்துவார்கள். ஆகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கபருஸ்தானை அதிகம் பிரியப்பட்டாங்க. சஹாபாக்கள் கபருஸ்தானை அதிகம் பிரியப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம தாய் தகப்பனுக்கு ஒரு யாசின் ஓதுறது இல்லையே, ஒரு குர்ஆன் ஓதுறது இல்லையே, தாய் தகப்பனுடைய கபருக்கு சலான் சொல்றது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களா, வந்த நோக்கத்தை மறந்துட்டங்களே. அவர் கேட்குறாரு அந்த சஹாபி, நிமாதா தாலம் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்லம் அல்லாஹ் ஃபீ லிசானிஹி, என்னுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய கல்விலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒரு காரியத்தை நடத்துவதற்கு முன்னால், உலகத்தில் நடப்பதற்கு முன்னால், இது நடக்கப் போகிறது என்று என் கல்வியில் உதயமாக்குகிறான். கல்லம ஜிப்ரீல அலா திமாயிஹி, என்னுடைய மூளையிலே ஜிப்ரீல் பேசுகின்றார். எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? வந்த நோக்கத்தை கேளுங்கள், வந்த காரியத்தை கேளுங்கள். நீங்க பேசுவதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னுடைய தோழர்கள் என் உயிருக்கு அடுத்தபடியாக உள்ளவர்கள், வந்த நோக்கத்தை மறந்துவிட்டு நீங்கள் போய்விடாதீர்கள், எனக்கு ஞாபகம் இருக்குகிறது. அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயத்தில் கவலையாக இருக்கிறது. என்னன்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயதாக என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே போகின்றது. வயதாக என் கண் பார்வை குறைந்து கொண்டே போகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுடைய கண் பார்வை மாத்திரம்தான் குறைந்து கொண்டு போகிறதா? ஆம், அது ஒன்றுதான் எனக்கு தெரிகின்றது. பெருமானார் சொல்றாங்க, இன்னும் 2 குறை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்குகிறது. இன்னும் 2 குறை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்குகிறது. அப்படி பயான பார்த்துக்கிட்டே வந்து இந்த செய்தி வருது. இன்னும் 2 குறை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்குகிறது. அன்தலா தத்ரி, உங்களுக்கு தெரியவில்லை. யார சூழல்லாம் இன்னும் 2 குறை எனக்கு ஏற்படுகிறதா? என்ன குறை? எனக்கு அல்லாஹ் சொன்னானே, இன்னதை கேட்க வருவார், அவரிடத்திலே இன்ன 2 குறை இருக்குகிறது, அதையும் சொல்லுங்கள், மருந்து சொல்லி அனுப்புங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே. என்ன குறைன்னு கேட்கிறாரு. வயதாக உங்களுடைய உடம்பினுடைய தோல் சுருங்கி கொண்டே போகிறது, உங்களுக்கு தெரிகின்றதா தெரியலையான்னு கேட்டார். வயதாக கண் பார்வத்திலும் போலத்தா உங்களுடைய உடம்புடைய வெளிப்படையான தோல் சுருங்கி கொண்டே போகிறது, தெரிகிறதா தெரியலையா? அப்பதான் பார்க்கிறாரு, ஆமா யார சூழல்லாம் இன்னொரு குறை இருக்கு சொல்லுங்க.
அவருக்கு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வயதாக பெரும் நோய்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறதா இல்லையா? அல்லாஹ் உங்களை காப்பாற்றட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை காப்பாற்றட்டும். பெரும் நோய்கள் எல்லாம் வருகின்றதா இல்லையா? ஆமையா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்டது கண் பார்வை குறைகின்றதுன்னு கேட்டங்க. நம்மெல்லாம் கண் பார்வை குறைஞ்ச எனக்கு உடனே ஆஸ்பத்திரி தான், உடனே ஆஸ்பத்திரி, எதுக்கு எடுத்தாலும் உடனே ஆஸ்பத்திரி தான். வேற ஒண்ணுமே நமக்கு தெரியாது. செருப்பு அந்து போயிட்டா கூட என்ன செய்யறாங்க, 2 ரக்காயத்தை நஃபில் தொழப்பா தொழுது ஓட்டு கேளுங்கிறாங்க அல்லாஹ் ரசூல். அப்பதான் அவன் செருப்பு தைக்கிறேன் கூட ஒழுங்கா தச்சு தருமே, இல்லாட்டி 3ஆம் நாள் என்ன செஞ்சிடறான், 30 போயிருங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு கண் பார்வை குறைவதற்கு மாத்திரம் மருந்து வேண்டும். நான் மீதமுண்டான 2 குறைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த 3க்கும் சேர்த்து ஒரு மருந்து சொல்லட்டுமா? ஒரே ஒரு மருந்து சொல்லட்டுமா? இதை மாத்திரம் செய்து வாருங்கள், சுருங்கின தோல் தெளிவாகிவிடும். பெரும் நோய்கள் எதுவுமே உங்களை பீடிக்காது. அடுத்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண் பார்வை தெளிவாகிவிடும். கண் பார்வைக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை, தேடி போக தேவையில்லை. சஹாபி கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் சொல்லுங்க, அதற்காகத்தான் வந்தேன், எனக்கு சொல்லுங்கள், 3க்கும் ஒரே மருந்தா? கண் பார்வை குறையாமல் இருக்க மருந்து கேட்டேன், தோல் சுருங்காமல் இருக்க மருந்து இருக்கா? எந்த ஒரு பெரும் நோயும் வராமல் இருக்க மருந்து இருக்கா? ஆமை இருக்குகிறது. ஜிப்ரீல் இடத்தில் இப்பொழுதுதான் வந்து சொல்லி சென்றார். அவர் எப்படி ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி சாதாரண நபின்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒண்ணுமே தேவையில்லை, ரொம்ப கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை. காலையில் எழுந்திருத்த உடனே நைட்டு படுப்பதற்கு முன்னால் அவுது பில்லா பிஸ்மில்லா சொல்லி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிறத 3 தடவை இந்த ஸலவாத்தை, இந்த தஸ்பீகை ஓதுங்கள். 30 தடவை இல்லை, 300 தடவை இல்லை, 3 தடவை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் இந்த தஸ்பீகை 3 தடவை ஓதுங்க. ஓதி உங்களுடைய கையிலே ஊதி உடம்பு பூரா தடவி கொள்ளுங்கள். தலையிலே இருந்து கால் வரைக்கும் தடவி கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, எல்லா புகழையும் சொந்தமாக்கி கொண்ட உண்மையாளன் தூயவன் நீதான். சுபஹானல்லாஹில் அலீம், எல்லா காரியத்தையும் உன்னால் தான் நடத்த முடியும். இதுக்கு வெளிப்படையான அர்த்தம், அந்தரங்க அர்த்தம், நடுத்தரமான அர்த்தம் 3 இருக்கு. 3 சொல்லணும், இன்னும் 20 நிமிஷம் வேணும். என்ன சொல்றாங்க? எல்லா புகழும் உனக்குத்தான், எல்லா காரியத்தையும் எல்லாருக்கும் நடத்தக்கூடியவன் நீ நான். இந்த 3ஐயும் சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு உடலிலே உண்டான தோல் சுருங்கி கொண்டிருக்கிற இதை நீக்குபவன் நீதான். என் உடம்பிலே பெரும் நோய் வந்து கொண்டிருக்கிறது, வர தயாராக இருக்கிறது, வராமல் தடுப்பவனும் நீதான், வந்ததை விரட்டுபவனும் நீதான். அடுத்தபடியாக குறிப்பாக உலகத்தை பார்ப்பதற்கு, உடலை பார்ப்பதற்கு கண் அவசியம். அந்த கண் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கண்ணை அழுக்கென்ற புரை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மறைத்துக் கொண்டிருக்கிறது. இதை நீக்குகிறவனும் நீதான், உன்னால் தான் நீக்க முடியும், இதை நீதான் நீக்க வேணும் அப்படிங்கிறது அந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீமுடைய அர்த்தம். இதை 3 தடவை ஒரு நாளைக்கு ஓதி கையில ஊதி தடவிக்கங்க. இந்த எந்த பிரச்சனையும் உடம்புலையும் வராது, உயிரிலையும் வராது, பொருள்லையும் வராது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த சஹாபிக்கு என்ன செய்கிறார்கள்? சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால அல்லாஹ் ரசூல் இந்த 2 பேரிடத்திலே மருந்து இருக்குகிறது. அவர்கள் கொடுத்த குர்ஆன் ஹதீஸிலே மருந்து இருக்குகிறது. இந்த மருந்துக்கு சரியாகவில்லை என்றால் எங்க போகணும்? ஆஸ்பத்திரிக்கு போகணும். நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, பிஸ்மின்னு சொன்னா துஸ்மி தூர போயிருப்பாங்க, பிஸ்மின்னு சொன்னா துஸ்மி தூர போயிருப்பாங்க. ஆகையினால் இதை பின்பற்றியவர்கள் தான் யார்? நபிமார்கள், ரசூல்மார்கள். இன்றைக்கும் பின்பற்றிருக்கக்கூடியவங்க தான் 2 கூட்டம், வலிமார்கள், சாலிஹீன்கள். வலிமார்களை எல்லாரும் ஆக முடியாது, சாலிஹீன்களாவது ஆகலாம். இந்த 2ல் ஒரு குரூப்பானதாத்தே அல்லாஹ்வுடைய தொடர்பாவது இருக்கும். நம்ம தாடியை வச்சோ, நம்ம ஜிப்பாவை வச்சோ, நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வச்சோ, இதுலாம் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குங்கிறது எல்லாராக இருந்தாலும் மறந்துடுங்க. எது சுத்தமா இருக்கணும்? உள்ள சுத்தமா இருக்கணும். அல்லாஹ் குடிபுகக்கூடிய உள்ளம் சுத்தமாக இருந்தால்தான்
வெளிப்படையானது சுத்தமாக இருப்பது மனமாக இருக்கும். இல்லை என்றால் உள்ளம் சுத்தமாக இல்லை என்றால் வெளிப்படையாக உள்ளதை என்ன செஞ்சிடும்? வேர்வை அழுக்காக்கி வீச்சமாக்கி விடும். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இதுதான் யாருடைய வாழ்க்கை? சாலிஹீன்களுடைய வாழ்க்கை. இதுதான் வலிமார்களுடைய வாழ்க்கை. வலிமார்கள் ஆக முடியாவிட்டாலும் சாலிஹீன்களாக ஆகுவதற்காவது முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் உலகம் நீடித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த வழியை பின்பற்றினார்களோ அதே வழியை பின்பற்றி அல்லாஹ் ரசூலுடைய அன்புக்கு உரித்தானவர்களாகி உலகம் நம்மளை வெல்லக்கூடாது, உலகத்தை நாம் வெல்லக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.